அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான இறுதி விசாரணை தேர்தல் ஆணையத்தில் நடந்து வரும் நிலையில் இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜராகி விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இதனால் இரட்டை இலையை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதேபோல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்தனர். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு முடிவுகள் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான இறுதி விசாரணை தேர்தல் ஆணையத்தில் தொடங்கியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி.வி. சண்முகம் மற்றும் வழக்கறிஞர்கள் குழுவினர் விசாரணையில் பங்கேற்றனர். அதேபோல மனுதாரர்கள் கே.சி. பழனிசாமி, புகழேந்தி, ஓ.பி. ரவீந்திரநாத், ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோரும் விசாரணையில் பங்கேற்றனர். விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமில்லை என்றார். கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனுக்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள், கட்சி விட்டு வெளியேறியவர்கள், கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் கொடுத்திருக்கிற இந்த மனுக்கள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டியது, விசாரணைக்கு உகந்தவை அல்ல என்று தெரிவித்திருக்கிறோம். ஓபிஎஸ் தான் உண்மையான அதிமுக எனவும், எனவே அவருக்குத்தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் அவரது மகன் ரவீந்திரநாத் தெரிவித்தார். அதை அந்த 1.5 கோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட 1.5 கோடி தொண்டர்களால் மட்டும்தான் இவர்களை அந்த பதவியிலிருந்து எடுக்க முடியும். அதுதான் கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பார்ட்டி. அது தெளிவாக இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை முறையாக நடத்த உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியதாக சூரியமூர்த்தி தெரிவித்தார். தேர்தல் ஆணைய ஆவணத்தில் தற்போது வரை அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று மட்டுமே உள்ளது என புகழேந்தி தெரிவித்தார். அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் எனவும் புகழேந்தி குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எடுக்க உள்ள முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.